पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட 4வது பாதம். சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், 9வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வாசனையை பத்தி பார்த்தீங்கன்னா இங்க சொல்லுது. 9வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். நாம் பார்த்துட்டு அப்படியே மேற்கொண்டு நம்ம கொட்டேஷன்லாம் பார்க்கணும். ஜாதி தேச கால வியவஹிதானாம் அபி ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏகரூபத்வாத். அதாவது ஒரு ஜென்மம் நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு அடுத்த ஜென்மம் இதே மாதிரி ஜென்மம் கிடைக்கிறதுக்கு வியாச பாஷ்யத்தில் என்ன எக்ஸாம்பிள் போட்டிருந்தார், பூனையா பிறந்து அடுத்த பூனையா ஒரு ஜென்மம் கிடைக்குது அப்படின்னா அது நீண்ட காலத்துக்கு பிறகு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஜாதி வியவதானம் இருக்கலாம். ஜாத்தினா என்ன இருக்கலாம், ஒரு பூனையா பிறந்து அடுத்த பூனையா பிறக்கிறதுக்கு நடுவில் 1,00,000 ஜென்மங்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமான வேற வேற பிறவிகள் கிடைக்கலாம். ஜாதி வியவதானம் அப்படின்னு அதுக்கு பேர். வேற வேற பிறப்பு, ஜாத்தினா பிறப்புன்னு அர்த்தம், வேற வேற ஜென்மத்தை எடுக்கிறது. அதுக்கப்புறம் தேச வியவதானம் அப்படின்னா என்ன அர்த்தம், வியவதானம்னா நடுவில் இருக்க தடை, பிரதிபந்தம். அப்ப அந்த தடை பார்த்தீங்கன்னா தேசமா இருக்கலாம். ஒரு பிறவி பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகலாம், ஒரு பிறவி பார்த்தீங்க அப்படின்னா பாதாளத்துக்கு போகலாம், ஒரு பிறவி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிறக்கலாம், ஒரு பிறவி பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் பிறக்கலாம். இது மாதிரி விதவிதமான தேசங்கள்ல பிறந்து வியவதானம் இருந்தாலும் அதுக்கு பேர் தேச வியவதானம்னு பேர். அப்புறம் கால வியவதானம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா பரலோகங்களுக்கு போகும்போது லைஃப் டைம் ரொம்ப லென்த்தாக இருக்கும், கீழான லோகங்களுக்கு போகும்போது லைஃப் டைம் ரொம்ப சின்னதாக இருக்கும், நரக யோனிகளுக்கெல்லாம். இது மாதிரி விதவிதமாக 1,00,000 யோனியில பிறந்து அப்போ எவ்வளோ காலம், 1,00,000 யோனியே அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு. இந்த டைம் எல்லாம் வியவதானமாக இருந்தாலும் ஜாதி தேச காலம் இந்த 3 நாளும் ஒரு ஜென்மத்துக்கும் ஒரு பூன ஜென்மத்துக்கும் அடுத்த பூன ஜென்மத்துக்கும் நடுவுல 1,00,000 பிறவிகள் மாதிரியான காலம் தேசம் இதெல்லாம் தடைகளா இருந்தாலும் கூட வாசனானாம் ஆனந்தரியம், வாசனைகளுக்கு பார்த்தீங்கன்னா தடை இல்லை. வாசனைகளுக்கு என்ன இல்லை, தடைகள் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பூனையா பிறந்து அடுத்து 1,00,000 ஜென்மத்துக்கு பிறகு பூனையா பிறக்கும் போது பழைய பூனையோட சம்ஸ்காரங்கள் எல்லாம் வாசனைகள் எல்லாம் இந்த பூனையா பிறக்கும் போது 100% அப்படியே பார்த்தீங்கன்னா உத்பவமாயிடும். திராகிவ அப்படின்னு வியாச பாஷ்யத்துல சொல்லும்போது சொன்னாரு, என்ன ரொம்ப சீக்கிரமாவே ரொம்ப டைம்ல எடுக்காது. அம்மா வயிற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா யோனியிலேருந்து வெளியில வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பழைய பூனையோட வாசனை ஃபுல்லா இந்த பூனைக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், நேச்சுரலாக ஒரு பூனை என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணுமோ அதெல்லாம் இந்த புது பூனை பண்ண ஆரம்பிச்சிடும். போன பூனையில பார்த்தீங்கன்னா எப்படி ஹண்ட் பண்ணியிருக்குமோ, எலியை வேட்டையாடி இருக்கோ, என்னென்ன ஹேபிட்லாம் பூனைக்கு இருக்கோ அதே ஹேபிட் பார்த்தீங்கன்னா இந்த புது பூனைக்கும் வந்துடும். இந்த பூனைக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை.
இதே மாதிரி மனுஷ ஜென்மமா பிறந்தோம் அப்படின்னா அடுத்த மனுஷ ஜென்மத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்தாலும் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகும். பாஷ்யத்துக்கு வந்துட்டு நான் பாஷ்யத்தை திரும்ப ஒரு வாட்டி படிக்கிறேன். பாஷ்யத்தை படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எந்த ஒரு தடைகளும் இல்லாம வாசனைகள் அப்படியே உதயமாகும். அப்ப வாசனைகளுக்கு தடைகள் இல்லை. அநேக ஜாதி இருக்கலாம், அநேக காலம் இருக்கலாம், இல்ல அநேக வந்து பாத்தீங்கன்னா தேசங்கள்ல பிறந்தாலும் வாசனைகளுக்கு தடை இல்லை, வாசனைகளுக்கு அப்டக்கிள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா சூத்திரக்காரரே சொல்றார், ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்க ரூபத்வாத். இதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்மிருதி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில வெளிப்படும் போது அதுக்கு பேரு ஸ்மிருதி அப்படின்னு பேர். அதே வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பேர் வாசனைகள் அப்படின்னு பேர். வெளிப்படாம இருந்தா வாசனைகள், அது வெளிப்படும் போது வந்து புத்தியில தான் அபிவியக்தமாகுது, அதுக்கு பேரு ஸ்மிருதி, நினைவு அப்படின்னு பேரு. அப்ப எது உள்ள சித்தத்துல வெளிப்படாம இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியா புத்தியில வெளிப்படுது. அப்ப வேற வேற இல்லை. அதனால ஏக்கரூபம் அப்படின்னு பேரு. ரெண்டும் ஒண்ணுதான். எதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வருதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளா இருந்திருக்கு. வாசனைகளா இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியில வரவே வராது அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு பிறகு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா விருத்திகாரர் சதாசிவபிரமேந்திரர் பண்ணும்போது சொல்றார், அநாதௌ சம்சாரே. இந்த சம்சாரம் எவ்வளவு காலம் உண்டாச்சு, எத்தனை கோடி ஜென்மம் பிறந்தோம். சம்சாரம்னா சம்சரதி இது சம்சாரா, நல்லா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் கோடிக்கணக்கான பிறவிகள், கோடிக்கணக்கான சரீரங்கள். அப்ப கோடிக்கணக்கான சரீரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்போ உண்டாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அனந்த காலம். எப்போ உண்டாச்சுன்னே தெரியல. அப்ப வந்து அனாதி அப்படின்னு சொல்றோம். அனாதி காலத்துல இருந்து இந்த சம்சாரம் போயிட்டு இருக்கு. அனாதி சம்சாரி ஏன கருமனா யஸ்மின்னு ஜென்மனி போகைஹி சஞ்சிதா. ஏன கருமனானா எந்த கருமத்தினால், யஸ்மின் ஜென்மனி எந்த கருமத்தினால், எந்த ஜென்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கப்பட்ட போகங்களால். நம்ம முதல்ல ஒரு போகத்தை பண்றோம். ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூனையா பிறந்து என்ன போகம் பண்ணுவோம்? பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, எலியை பிடிக்கிறது, பல்லியை பிடிக்கிறது, அணிலை பிடிக்கிறது. கீழே இருக்க பூனை வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து நைட்டு மேலே வரும். இங்க அணில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 அணில் இருக்கு. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த அணில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பூனை, திருட்டு பூனை என்ன பண்ணும், நான் லைட்டா மத்தியான நேரத்தில் தூங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்துடும். எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த அணில்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சு 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 கிச்சுன்னு கத்துச்சு அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு வெளில வந்து பார்த்தா அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும், வெயிட் அடிக்கிறதுக்கு, ஹண்ட் பண்றதுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல பூனையா பிறந்து பூனை வந்து பாத்தீங்கன்னா எலியை சாப்பிட்றது, எலிக்கு ஒரு டேஸ்ட், அணிலுக்கு ஒரு டேஸ்ட், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேற வேற ஜீவராசிகள்லாம் இருக்கு, பல்லிக்கு ஒரு டேஸ்ட், இதெல்லாம் அனுபவிச்சிருக்கும்ல. இந்த வாசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதா. சஞ்சிதா அப்படின்னா எப்ப இந்த மனுஷனை எடுத்துங்களேன், ஏன் பூனையை போகணும், நம்மளே எடுத்துப்போம், எதுக்கு பூனையோட போகணும். இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்ணி அதனால உண்டாகிற போகத்தை அனுபவிக்கிறோம். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா என்னவா இருக்கும்? 3 வெரைட்டியா இருக்கும். புண்ணியம், சுக்லம், கிருஷ்ணம், சுக்ல கிருஷ்ணம் அப்படின்னு 3ஆதான் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் போன சூத்திரத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டியான கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம். புண்ணியம், பாப்பம், புண்ணிய பாப்பம் கலந்தது. அப்ப எந்த கர்மா பண்ணாலும் இந்த வெரைட்டிக்குள்ளார வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு கர்மா பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்மத்து மூலமா நமக்கு வந்து ஒரு போகமானது சித்திக்கும். சுகம் கிடைக்கும், துக்கம் கிடைக்கும், மோகம் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணியத்தினால வந்து பாத்தீங்கன்னா போகைகி சஞ்சிதா. அந்த போகம் என்ன பண்ணும்? சுகபோகம் பண்ணாலும், துக்க போகம் பண்ணாலும், இல்ல மோகம் இருந்தாலும், இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த போக வாசனையா மாறும். நம்ம அனுபவிக்கிறது போகம். அந்த போகம் பண்ணின மாத்திரத்திலேயே அது என்ன ஆயிடும்? போகம் பண்ணி முடிக்கும் போதே அது வாசனையா சித்தத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பேரு? சஞ்சிதா வாசனாகான்னு பேரு. அதுக்கு பேரு சஞ்சிதா யா வாசனாகா. அப்ப இது எல்லாம் கலெக்ட் பண்றோம். சஞ்சிதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சீன்ற தாத்து வந்து பாத்தீங்கன்னா டு கலெக்ட், சினோதி. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சம்பாதிக்கிறோம். நல்லா கலெக்ட் பண்ணி நிறைய சஞ்சித வாசனைகளை வச்சிருக்கோம். அதனால தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்,
நிறைய வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவை மட்டும் பேசுகிறாங்களொழிய வாசனைகளை பேசுறது இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் நம்ம சின்மயானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார், வாசனையை பற்றி பேசுவார். ஆனால் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. சின்மயானந்த சுவாமி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. தயானந்த சுவாமி என்ன பண்ணுவார், வாசனைன்னு பேசுனாவே அவருக்கு ஏதோ தப்பா ஏதோ அப்பசாஸ்திரம் படிக்கிறோம், கெட்ட கெட்ட சாஸ்திரத்தை படிக்கிறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாசனை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வார். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, நீங்கள் எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா புண்ணியம் பாப்பம், அதுக்கப்புறம் புண்ணிய பாப்பம் கலந்தது. எந்த கர்மா பண்ணாலும் சுகம் துக்கம் மோகம் இந்த 3 உண்டாகும் சத்துவ ரஜஸ் தமசுல இருந்து. எந்த சுக துக்கத்தை அனுபவிச்சாலும் மோகத்தை அனுபவிச்சாலும் அது என்ன ஆயிடும், உங்க சித்தத்துல போய் இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், பதிவாயிடும். அதுக்கு என்ன பேரு, இது மாதிரி அனந்த கோடி ஜென்மங்களா நம்ம சம்பாதிச்சு வந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன பேரு, கர்மங்களுக்கு பேரு சஞ்சித கர்மம்னு பேரு, வாசனைகளுக்கு பேரு சஞ்சித வாசனைகள் அப்படின்னு பேரு. இந்த வார்த்தையை நீங்க வந்து எங்கேயும் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த சஞ்சித வாசனைக்கு நாங்க என்ன பயன்படுத்துவோம் அதிகமா அப்படின்னா பிரசுப்த வாசனைகள் அப்படின்னு பயன்படுத்துவோம். சஞ்சித வாசனைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரசுப்த வாசனைகள்னு சொல்லலாம். இந்த யா சஞ்சிதா யா வாசனாக, எந்த சஞ்சிதம் செய்யப்பட்டதோ வாசனைகள், தாசாம் ஜென்மகோட்டியா சொர்க்காதி தேசேன, அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி நான் வந்து மனுஷனா பிறந்து ஒன்று அனுபவிச்சிருக்கேன், யோக சூத்திரம் கேட்டிருக்கேன், பகவத்கீதை கேட்டிருக்கேன், ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி நான் கேட்டது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சஞ்சிதத்துல போய் சேர்ந்துரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம கோட்டியா, நான் 1,00,000 ஜென்மம் சொல்றேன், சுவாமி என்ன பண்றாரு, கோட்டி ஜென்மம் எடுத்தா 1 கோடி ஜென்மத்துக்கு நான் மனுஷ ஜென்மமாவே எடுக்கல, நிறைய விதவிதமான ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கேன். வியவதானம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வியவதானம்னு பேரு. ஜென்ம கோட்டினாலேயோ சொர்க்காதி தேசேன, தேச வியவதானம்னு என்ன அர்த்தம், சொர்க்கத்துக்கு போறேன், அங்கிருந்து கந்தர்வ லோகம் வரேன், அங்கிருந்து மகர் லோகம் போறேன், ஜனலோகம் போறேன், அப்ப மேல இருக்கிற லோகங்கள்ல இருந்து கீழே பாதாளத்துக்கு போறேன், அத்தல வித்தல சுத்தல பாதாளத்துல அங்க இங்கெல்லாம் போய் இது மாதிரி அநேக தேசங்களுக்கு போனாலும், இங்க லோகத்துல பிறந்தாலும் வேற வேற பூனையா பிறந்து அமெரிக்காவில் பூனை, அப்புறம் லண்டன்ல வந்து நாய், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்காவில் குரங்கு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்களையோ விதவிதமான ஜென்மங்கள் எடுத்தாலும் தேச வியவதானம். அதுக்கப்புறம் கல்பசதேனச்ச, கல்பசதம்னு என்ன அர்த்தம், நூற்றுக்கணக்கான கல்பங்கள், கல்ப காலம்னா எவ்வளவு பெருசு இல்லை, அந்த கல்ப காலங்கள் இருந்தாலும் கூட ச வியவஹிதானாம் அபி, இது மாதிரி தேச ஜாதி தேச காலம் அப்படின்னு வியவதானங்கள் தடைகள் இருந்தாலும் கூட தத்து ஜாத்தியேன கருமனா தஸ்மின்னு ஜென்மனி, மனுஷனா பிறந்தல்ல போன வாட்டி, அதே மாதிரி ஒரு எல்லா கர்மங்களும் கூடி வந்து திரும்ப தஸ்மின் ஜாத்தியன மனுஷனா பிறக்கிறதுக்கு என்ன மாதிரியான வெரைட்டி கர்மா வேணுமோ அந்த மாதிரியான வெரைட்டி கர்மா உத்பூதமாகும் போது, மெச்சூரிட்டி ஆகும் போது என்ன கிடைக்கும், திரும்ப ஒரு மனுஷ ஜென்மா பிராப்தியா. அப்படி திரும்ப ஒரு மனுஷ ஜென்மா பிராப்தி ஆகும் போது தஸ்மின்னு ஜென்மனி, அப்ப அந்த ஜென்மத்துல புனக பிராப்தே சதி, அந்த ஜென்மம் ஒரு சரீரத்தை கொடுக்கும், அந்த சரீரம் பிராப்தியான நிலையில் தேனையேவ கருமனா, அந்த கர்மத்தினாலேயே ஜென்மானாம் அபிவியக்தானாம், அந்த ஜென்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மனா ஜென்மானாம் அபிவியக்தானாம் ஆனந்தரியம் ஸ்மிருதி துவாரா போகாதி ஹேத்துவம் பவதி. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ஜென்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அபிவியக்தானாம் வாசனானாம்னு ஒரு வார்த்தை அங்க போடணும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா எந்தெந்த ஜென்மம் எடுக்கிறோமோ அந்தந்த ஜென்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முந்தின சரீரம் என்ன கர்மானால உண்டாயி ஒன்னு அனுபவிச்சோமோ அதே வாசனைகள் இந்த ஜென்மா எடுக்கும் போதும் நமக்கு என்ன ஆகும், வெளிப்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தரியம் அப்படின்னா என்ன அர்த்தம், நடுவுல எந்த ஒரு தடைகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, வாசனைகளுக்கு தடைகள் இல்லை. ஸ்மிருதி துவாரா போகாதி ஹேத்துவம் பவதி, அந்த வாசனைகள் என்ன பண்ணும், மெதுவா உங்களுக்கு மனுஷ சரீரம் எடுத்தோன்னே மனுஷ வாசனை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வாசனை, தூங்கிட்டு இருக்க வாசனை ஸ்மிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும். அந்த ஸ்மிருதியில வந்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சங்கல்பமாகும், எனக்கு தோசை சாப்பிட்ட வாசனை வரும், எனக்கு திரும்பவும் தோசை சாப்பிடணும்னு ஒரு சங்கல்பம் வரும்.
சுகானுஷயி ராகா. நான் சுகமா ஒரு தோசையை சாப்பிட்டதோட வாசனை எனக்கு ஸ்மிருதிக்கு வரும். நேற்று நல்ல தோசை சாப்பிட்டோம்ல அப்படின்னு உடனே எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு திரும்பவும் அந்த தோசை வேணும், சுகம் வேணும் அப்படின்னு சுக வாசனையிலிருந்து என்னாவது எனக்கு அது வேணும்னு ஒரு ஸ்மிருதி வருது. அது வேணும்னு காம சங்கல்பம் உண்டாகுது. புத்தியில தான் ஸ்மிருதியும் புத்தியில வெளிப்படுது. ஸ்மிருதியை தொடர்ந்து காம சங்கல்பம் உண்டாகுது, சங்கல்பமும் புத்தியில. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு மனசுக்குள்ளார வரும்போது எங்க தோசை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆலோசனை பண்றேன். அப்ப மனசு பாத்தீங்கன்னா தோசையை பண்ணலாமா, இல்ல வெளியில போய் எங்கேயாவது A2Bல சாப்பிடலாமா, இல்ல ஆனந்த பவன்ல சாப்பிடலாமா, இல்ல வேற எங்கேயாவது சாப்பிடலாமா, சரவண பவன்ல சாப்பிடலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணும். ஆலோசனை பண்ணதுக்கு பிறகு மனசு ஆலோசனை பண்ணும். அதுக்கப்புறம் இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா அதை இது எக்ஸிக்யூட் பண்றதுல அந்த இந்திரியங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. இதுதான் ப்ராசஸ். அப்ப திரும்ப நான் என்ன பண்றேன், இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா A2Bல போய் ஒரு தோசை சாப்பிட்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஃப்ரெண்டு சொல்றாரு, சாமி நம்ம 2 இடத்துலையும் போய் சாப்பிடுவோமே, நான் தான் தோசை வெறியனா இருக்கேனே, அதனால பாத்தீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் சாமி, A2Bல போய் ஒரு தோசை சாப்பிடுவோம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம், கீழே ஓரளவு டைஜஸ்ட் ஆகிருக்கு, அடுத்து ஆனந்த பவன்ல போய் இதுல சரவண பவன்ல போய் தோசை சாப்பிடுவோம் அப்படின்னு நான் என்ன பண்றேன், A2Bலயும் ஒரு தோசை சாப்பிட்றேன், அப்புறம் சரவண பவன்லயும் ஒரு தோசை சாப்பிட்றேன். 2 தோசையும் என்ன ஆயிடும், வாசனையா பாத்தீங்கன்னா தோசை வாசனை பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அது வாசனையா திரும்ப சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். அது திரும்ப மறுநாள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தோசை வாசனைன்றது ஸ்மிருதிக்கு வரும். ஸ்மிருதிக்கு வரும் போதே எனக்கு 2 கம்பேரிசனுக்கு 2 இருக்கா, ஆனந்த பவன் தோசை, அதுக்கப்புறம் சரவண பவன் தோசை. இந்த 2த்தையும் நான் கம்பேர் பண்றேன், எது நல்லா இருக்கும், ஆனந்த பவன் தான் பெஸ்ட், சரவண பவன் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு திரும்பவும் என்ன தோணுது அப்படின்னா, நல்ல தோசையில காமம் வருது, சுகானுசயி ராக. துவேஷம் பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த பவன் தோசையை விட்டுட்டு சரவண பவன் தோசை மேல எனக்கு என்னது, துக்கானுசயி துவேஷக, ஒரு துவேஷம் வருது. அதுல அவன் ஏதோ தப்பு பண்றான், அந்த தோசை சரியில்லை, எனக்கு அது வேணாம், எனக்கு ஆனந்த பவன் தான் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சங்கல்பம் பண்றேன், எனக்கு திரும்ப அந்த தோசை வேணும் அப்படின்னு. அப்ப சுகவாசனை துக்க வாசனை இந்த 2ம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சத்துலையும் உங்களுக்கு ஸ்மிருதியில அந்த ஸ்மிருதியை ஆலோசனை பண்ணி, அந்த ஆலோசனை திரும்ப காரியமாயி போகம் பண்ணி, திரும்ப அந்த போகம் சித்தத்துக்கு போய் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல இவ்வளோ ப்ராசஸ் நடந்தாதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வரணும், அதுக்கப்புறம் அது சங்கல்பமா மாறணும், அதுக்கப்புறம் மனசுல ஆலோசனையாகணும், ஆலோசனை பண்ண விஷயம் இந்திரியங்கள்ல செயல்படுத்தணும், செயல்படுத்தி போகத்தை அனுபவிக்கணும். அந்த போகம் திரும்ப பாத்தீங்கன்னா சித்தத்துக்கு போகும். அது எப்போ ட்ரிகர் ஆகும் தெரியாது, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ட்ரிகர் ஆகி புத்தியில ஸ்மிருதியா திரும்ப வரும். இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். ஆயிடுச்சா? இதுதான் ஆச்சாரியர் சொல்றேன். சொல்லுங்க. ஆமா, எதை பண்ணாலும் ஹேபிட் எல்லாமே நீங்க முந்தின ஸ்மிருதி இல்லாம நீங்க எக்ஸ்பர்ட் ஆகவே முடியாது. ஒரு காரியம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நிபுணத்துவம் வருது அப்படின்னா, நீங்க பிராக்டிஸ் அதிகம் பண்ண 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 அந்த பிராக்டிஸோட ஸ்மிருதி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்மிருதி தான் உங்களை பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணும் போது அந்த ஹேபிட் இல்லாததுனால உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாம நிறைய எரர் பண்ணுவீங்க. அதுல பார்த்தீங்கன்னா அந்த காரியம் ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க பண்ண மாட்டீங்க. அதே 10 வாட்டி 20 வாட்டி ஒரு காரியத்தை பண்ண 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 அது என்ன ஆயிடும், எக்ஸ்பர்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு வாட்டி பண்ணும் போதும் அது ஸ்மிருதியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த வாசனை அதிகமாயி அப்போ அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப 100 வாட்டி பண்ணதுக்கு பிறகு இருக்கிற ஒரு காரியம் 100 வாசனைகள் இதாகி அதுல சரி தப்பெல்லாம் கரெக்ட் ஆகி ஒரு வாசனை இருக்கும். அதுல இருந்து ஒரு காரியம் பண்ணும் போது பெஸ்ட் காரியத்தை நீங்க பண்ணுவீங்க. ஆமா, அதாவது நம்ம சொல்றோம் ஸ்மிருதி நாஷாத் புத்தி நாஷாத், இது ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. கீதால சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஸ்மிருதி நாசமாச்சு அப்படின்னா, உங்களுடைய மெமரி போயிடுச்சு அப்படின்னா, நான் தான் தப்பா நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு அவங்க சொன்னல. கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்னைக்காவது நாங்க போவோம்.
போவோம், அடிக்கடி போவோம். இந்த தப்பை நான் அடிக்கடி பண்ணுவேன். அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கு. நான் வருஷம் வருஷம் ஒரு தப்பு பண்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃபி போய் அங்கே போய் சாப்பிடுவேன். அது ஒன்றுத்துக்கும் ஆகாத கடை, ஒன்றுத்துக்குமே ஆகாது. அதை வாயில வச்சோட தான் எனக்கு ஞாபகம், ஐயோ மறந்து போயிட்டோமே, போன வருஷம் இங்கே இதே மாதிரி தானே சாப்பிட்டோம், இதே மாதிரி துக்கத்தை நம்ம அனுபவிச்சுமே, இந்த கடையிலையா போய் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஃபி சாப்பிட்டேன். ஐயோ என் கர்மா. அப்போ நான் என்ன நினைப்பேன், நான் இனி அடுத்த வருஷம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும், அந்த பக்கம் நம்ம போகவே மாட்டோம். அந்த மெமரி என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஆகிடும். திரும்ப அதே கடைக்கு போயிட்டு இந்த இந்த அனுபவத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் தொடர்ந்து 5-6 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். 5-6 வருஷமா எந்த கடையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சனோ, அதே கடையில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய், ஏதோ தண்டனை போல இருக்கு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் சிரிக்கிறேன். தெரியல, அந்த இதுக்கு பக்கத்தில், கருப்பட்டி காப்பிக்கு பக்கத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நல்லா வீட்டு அம்மாவும் இருப்பாங்க. நான் நினைப்பேன், அந்த அம்மாவை பார்த்துட்டு நான் நினைப்பேன், அம்மா நல்லா காஃபி போடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போகிறது. இப்போ என்னாச்சு, எனக்கு ஸ்மிருதி லாஸ் ஆயிட்டா. அப்போ ஸ்மிருதி லாஸ் ஆனால் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ண முடியலன்னா, அந்த அனுபவம் ரீகால் ஆகலைன்னா புத்தி நாசம், புத்தி விவரம் கெட்டு போய் எதையாவது தப்பு பண்ணுவோம். அதே மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தின விஷயங்கள் எல்லாம் மெமரியில் கரெக்டாக இருந்து வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்தை பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிபுணத்துவத்துக்கு. இங்கே ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, இப்போ எந்த காரியம் பண்ணாலும் இந்த சைக்கிள் எடுத்துக்கணும். ஆச்சாரியர் சொல்கிறார், தஸ்மின் ஜென்மனி புனக பிராப்தே சதி தேனைவ கர்மனா, அந்த கர்மத்தினாலேயே ஜென்மானாம் அபிவியக்தானாம் ஆனந்தரியம். இப்போ நீங்கள் எந்த கர்மா பண்ணுறீங்களோ, ஒரு கர்மா வந்து வாசனை படணும் அப்படின்னா, ஒன்று அனுபவிச்சதுக்கு பின்னாடி ஒரு கர்மத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா இருக்கணும். அதே கர்மா வெளிப்படும் போது அந்த வாசனையானது சிமிலர் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும். அந்த சிமிலர் வாசனை வெளிப்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தடைகளும் இல்லை. அப்போ வாசனைகள் எப்படி வெளிப்படும்? ஸ்மிருதி துவாரா, ஒரு ஸ்மிருதி மூலமா. அப்போ உள்ள இருந்தா வாசனை, அது ஸ்மிருதி மூலமா என்னாகும்? அபிவியக்தமாகும், வெளிப்படும். வெளிப்பட்ட வாசனை என்ன பண்ணும்? உங்களை எங்க லீட் கொண்டு போகும்? அதை திரும்பவும் போகம் பண்றதுக்காக உங்களை காரணமாக ஆகிவிடும். அப்ப எனக்கு ஒரு வாசனை வரல அப்படின்னா, எனக்கு தோசை வாசனை வரல அப்படின்னா, நான் பாட்டு கூலா இருக்க போறேன் வீட்டுல. எனக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா தோசை வாசனை வந்துடுச்சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். நான் பாருங்க 15 நாளாக வந்து அவஸ்தப்படுறேன். இப்போ பாருங்க, உங்கள்கிட்ட சொல்லும் போதே இட்லி வாசனை வந்துருச்சு எனக்கு. இட்லி வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தேன், சின்ன இட்லி ஒரு வீடியோவில் ஏதோ ஒன்று பார்த்துட்டேன், சின்ன இட்லி தட். அடுப்போமே நான் சின்ன இட்லியே சாப்பிட்டதே இல்லையே, குட்டி குட்டியாக இருக்குல்ல இட்லி, நான் இது வரைக்கும் குட்டி இட்லியே சாப்பிட்டது இல்லையே. ஐயோ, இட்லி ஏற்கனவே எனக்கு இட்லி வீக்னஸாக இருக்குது. 1 வாரம் 10 நாளாக இட்லின்னு அப்பப்போ ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வேற குட்டி இட்லி வேற ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த குட்டி இட்லியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. பொடி என்ன இட்லி, சின்ன இட்லி தான், குட்டி இட்லி, மினி இட்லி. இப்போ எனக்கு உள்ளார என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இட்லி வாசனை வரல அப்படின்னா நான் பாட்டுக்கு கூலா இருக்க போறேன். இந்த இட்லி வாசனை வந்தோடனே அது என்ன பண்ணுது, மெதுவா எங்க இட்லி கிடைக்கும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது போகத்துக்கு காரணமா ஆகிவிடும். அப்ப ஸ்மிருதி வரலன்னா போகம் இருக்காது. அப்ப நம்ம போகத்துக்கு எந்த போகத்தை பண்றதுக்கும் பின்னாடி என்ன இருக்கணும்? ஸ்மிருதி. ஸ்மிருதிக்கு எதுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னா வாசனை ஸ்மிருதிக்கு பின்னாடி வாசனை எங்க இருந்து உண்டாயிருக்கும்? ஏற்கனவே பண்ண போகம். அப்போ போகத்துல இருந்து வாசனையில இருந்து ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப போகத்துல இருந்து திரும்ப வாசனை, இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வாசனையும் சம்ஸ்காரமும் ஒண்ணு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் மறந்துடுறீங்க. என்ன வித்தியாசம் வாசனைக்கும் சம்ஸ்காரத்துக்கும்? அவ்வளவுதான். லைட்டான பதிவு, ஸ்ட்ராங்கான பதிவு, வேற எதுவும் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வியாச பாஷ்யத்துல பார்த்துருக்கோம். ஒரு மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டான லேண்டில் களிமண் பூமியில் ஒரு மாடு நடந்து போகுதுன்னும் போது அதோட பாதை இது இருக்கும்ல, சின்னம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பாதை சின்னம் எல்லாம் லாரி டயர்னால கிளீன் ஆகிடும்.
அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்ஸ்காரம் இன்னொரு சம்ஸ்காரத்தினால என்னாகும், நஷ்டமாகும். இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5-2 வருஷமா நீங்க வந்து நிறைய பேர் பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு மெதுவா முதல் மாசம் கேட்கும் போது ஒரு சம்ஸ்காரம் ஆச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆட்டோவா நீங்க கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கல்ல எல்லாரும். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, இறுகி போச்சு. அந்த லைட்டா இருந்தது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் வாசனை. கிளாஸ் கேட்கணும்ன்றது வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாடத்துக்கு வரணுன்றது வாசனை ஆயிப்போச்சு. இதே புதுசா ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருக்காது, சம்ஸ்காரமா இருக்கும். மாட்டோட பாத சின்னம் லாரி போகாம இருந்துச்சு அப்படின்னா வெயில் அடிச்சு ஸ்ட்ராங் ஆகி களிமண் இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு அதுக்கு மேல லாரி போனாலும் அவ்வளவு ஈஸியா உடையாது. ஒரு 4-5 முறை லாரி போய் அதெல்லாம் பொடி பொடியா மண்ணானதுக்கு பிறகுதான் லாரியோட அச்சு, அதுல டயரோட அச்சு வந்து பாத்தீங்கன்னா விடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனைய மாத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் வேற ஒரு சம்ஸ்காரத்தினால நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம சொல்றேன். இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்றேன்ல, நான் சம்ஸ்கார பாட்டம் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்ஸ்காரம் ஆயிட்டு இருக்கு. அப்ப சம்ஸ்காரம் ஆயி திருடம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அது வாசனை ஆயிடும். சம்ஸ்காரம் பண்ணும்போது கண்டினியூவா பண்ணாதான் அது ஸ்ட்ராங் ஆகும். வாசனை ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களை இழுத்துக்கிட்டு போகும். இப்ப என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திர வாசனை ஆனதுனால என்னை லீட் பண்ணிக்கிட்டே அது பாட்டுக்கு வலுக்கட்டாயமா எழுத்துட்டு போயிட்டே இருக்கு, எதுவும் இல்லை. அப்ப வாசனைன்றது இறுகுன பதிவு, ஸ்ட்ராங்கான பதிவு. அதே நேரத்துல சம்ஸ்காரம்ன்றது லைட்டா இருக்கிற ஒரு பதிவு. இவ்வளவுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுதா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜென்மத்துல ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிறோம்னா இதே மாதிரி ஒரு கர்மம் முன்னாடி ஜென்மத்துல நடந்து அது மூலமா ஒரு போகம் நடந்திருக்கும். அதே மாதிரி கர்மாவை இப்ப நமக்கு வெளிப்படும் போது, கர்மா தான் நிமித்தம், கர்மா வெளிப்படும் போது நமக்கு ஸ்மிருதியில அந்த வாசனை போக வாசனை வந்துடும். அந்த போக வாசனை ஸ்மிருதி ரூபமா வந்து அதை போகம் பண்றதுக்கு காரணமாக ஆகிவிடும். இதான் புரிஞ்சுது. இது அப்புறம் குத்தக ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரிய சொல்ற, ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்க ரூபத்வாத். ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும் வேற வேற இல்லை. திரும்ப திரும்ப சொல்றது, சட்டியில இருக்கிறது தான் அகப்பேல வரும். சட்டியில இல்ல அப்படின்னா சட்டியில ஒண்ணு இருக்கு, நான் சட்டியில வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்கேன், எடுத்தா கரண்டியில எடுத்தா ரசம் வந்துச்சு அப்படின்னா வருமா? அது மாதிரி வருமா? எப்படி வரும்? சாம்பார் இருந்தா சாம்பார் தான் வெளியில வரும், ரசம்லாம் வராது, மோர் குழம்புலாம் வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தத்துல நீங்க என்ன மாதிரியான வாசனைகள் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிக்கு வரும். இட்லி சாப்பிட்டது தான் இட்லி வாசனையா வருது. நான் சாப்பிடாம இருந்திருந்தேன்னா, சைனால பிறந்திருந்தா இட்லி வாசனை வருமா? சைனாக்காரனுக்கு எங்கேயாவது இட்லி வாசனை வருமா? இட்லி வாசனை வராது. ஆப்பிரிக்காக்காரனுக்கு ஏதாவது இட்லி வாசனை வருமா? வராது. நான் ஏற்கனவே இட்லி சாப்பிட்டதுனால இப்ப எனக்கு இட்லி வாசனை வருது. அப்போ வாசனைன்றது சித்தத்துல இருக்கிறது, அதுதான் வியக்தமாகும் போது புத்தியில ஸ்மிருதியா வருது. ஒரே ஆள் தான், வெளிப்படுற இடத்த வச்சு வேற வேற பேர். சித்தத்துல இருந்தா வாசனை, புத்தியில வியக்தமாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்மிருதி. தெரிஞ்சுங்க, ரெண்டுமே ஏக்க ரூபத்துவாத்தின் அர்த்தம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, கிரியா ஞானம் அந்யத்வா ராகாதிக்கம் யத்து சக்தியாத்மனா ஸ்திதம் ச சம்ஸ்காரஹ. சம்ஸ்காரம் வரும்போதெல்லாம் வாசனை ரெண்டும் ஒண்ணுதான். அதனால சம்ஸ்காரம்னு சில இடத்துல சொல்லும், சில இடத்துல வாசனைன்னு சொல்லும், ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரியா ஞானம் அந்யத்வா. ஒரு காரியம் நீங்க பண்ணும்போது அதுல என்ன இருக்கு? கிரியா இருக்கா? ஒரு ஆக்ஷன். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதுல ஒரு ஞானம் இருக்கா? ஏன்னா ஒரு காரியம் பண்றதுக்கு ஒரு ஞானம் வேணும்ல. ஒரு வீடு கட்டுற ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் இருக்கு. ஒரு மேஸ்திரி வீடு கட்டுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் இருக்கு, ஒரு கிரியா இருக்கு. நான் குக் பண்றேன் அப்படின்னா குக்கிங் பண்றது ஒரு கர்மா, அந்த குக்கிங் பண்றதுக்கு பின்னாடி ஒரு ஞானம் இருக்கு. எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியா இருக்கும், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் இருக்கும். அந்நியத்வா, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ராகாதிக்கம், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விருப்பமானது விருப்பம் இல்லாததுன்னு ராகத்வேஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த ரெண்டும்
எத்து சக்தி ஆத்மனா. இப்ப நான் வந்து ஒரு கர்மா பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சுகம் புண்ணியம் பாப்பம்னு ரெண்டா மாறும். புண்ணியம் பாப்பம் நியூட்ரல் இந்த 3 இருக்கு. இந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே போய் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். சஞ்சித கர்மான்னு போய் ஸ்டோர் ஆயிடும் கிரியால. இதே ஞான விஷயத்துல உங்களோட அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அது ஞான விஷயம்னு பேர். அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மாவை பண்ணும் போதே அந்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பண்ணுனீங்களோ அந்த முறையும் உங்களுக்குள்ளார ஸ்மிருதியில வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகம் வரும், ஒரு துக்கம் வரும், ஒரு மோகம் வரும். பாருங்க என்ன ஒரு கர்மால என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு அந்த கர்மாவை பண்ண நாலேஜ் ஒண்ணு, அப்புறம் அந்த கர்மத்திலிருந்து உண்டான சுகம், கர்மத்திலிருந்து உண்டான துக்கம், கர்மத்திலிருந்து உண்டான மோகம். அப்போ இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், உங்க சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிடும். இப்ப நான் வந்து 2 வீலர் ஓட்டுறேன் அப்படின்னா, இல்ல கார் ஓட்டுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு கார் டிரைவ் பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப திடீர்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காரை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது போய் விட்டுருவேன். எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு தான் நிக்கணும், மொழி கார் ஓட்ட முடியாது. இதே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு கிரியா. இப்ப நான் 10 நாள் ஓட்டுறேன் அப்படின்னா 10 நாள் ஓட்ட அந்த ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டுறதோட அந்த கிரியாவும் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியால வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. இதான் அந்த கிரியால உண்டாகிற நாலேஜ். அதுக்கப்புறம் அது மெதுவா என்ன ஆகும், சுகம் கொடுக்கும், துக்கம் கொடுக்கும், அதுக்கப்புறம் ராகம் கொடுக்கும், இது மோகம் கொடுக்கும், சுகதுக்க மோகம். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா போய் உங்க சித்தத்துல பதிவாயிடும். இப்ப திரும்பி நான் ஒரு கார் எடுக்கும் போது எனக்கு எது தூண்டுது, எனக்கு கார் ஓட்டணும்னு போன முறை நான் சுகமா இருந்தேன், நான் போன முறை என்ஜாய் பண்ண, நல்ல கார் ஓட்டுறதை என்ஜாய் பண்ணேன் அப்படின்னும் போது எனக்கு திரும்ப கார் ஓட்டணும் அப்படின்னு ராகாதிக்கம் உண்டாகுது. அதே போன முறை எங்கேயா போய் இடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஐயோ காரே வேணாம்ப்பா எனக்கு அப்படின்னு துவேஷம் வர ஆரம்பிச்சோம். ஐயோ எனக்கு வேணாம், என்னால சரியா கார் ஓட்ட முடியல, இடிச்சிருவேன், அதனால எனக்கு காரே வேணாம் அப்படின்னு துவேஷம் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு அந்த கிரியால இருந்து ராகமும் வருது, சுகத்தினால துக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா துவேஷமும் உண்டாகுது. இந்த ஒரு அனுபவத்தில இருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க மோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, வாசனையா போய் சித்தத்துல போய் பதிவாகுது. அதுதான் இங்க சொல்லுது. அது எப்படி இருக்கும்னா எத்து சக்தி ஆத்மனா ஸ்திதம். அதுக்கு பேர் என்ன பேருனா ஒரு சக்தி வடிவா. வெளில தெரியுமா அப்படின்னா வெளியில தெரியாது. எந்த காரியம் பண்ணாலும் அந்த வாசனா சக்தி வடிவாக எனர்ஜியா அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாததா ஒரு எனர்ஜி ஃபார்ம், ஒரு சக்தி வடிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ்காரம் அப்படின்னு பேரு சித்தத்துல போய் நிற்கின்றது. ஸ்திதம் சம்ஸ்காரக, எது சித்தத்துல நிற்கிறதோ அப்ப சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தெரியுமா, தெரியாது. ஏன் அப்படின்னா அபரிதிருஷ்டம் அப்படின்னு அதுக்கு பேர். சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா அது தெரியவே, வெளியில தெரியவே தெரியாது, இத்தனை வாசனைகள் இருக்குன்னு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சக்தி வடிவாக என்ன இருக்கு, சித்தத்துல வீட்டு இருக்கு. அதுக்கு பேரு என்ன பேரு, சம்ஸ்காரம். அதே சம்ஸ்காரத்தை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணனா அது வாசனையா மாறிவிடும். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கப்புறம் தத்திர கிரியா சம்ஸ்காரக கிரியாத்மனா பரிணதக. இப்ப நான் கார் ஓட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், திரும்ப 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 கார் ஓட்டணும்னு என்ன பிரவருத்தி பண்ண வைக்கும். அதான் சொல்றாரு கிரியா சம்ஸ்காரம் என்ன பண்ணும். நம்ம இது எடுக்கிறோம்ல, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயா டிரைவிங் ஸ்கூல்ல போறோம், ஒரு 10 நாள் ஓட்டி காட்டுறாரு. 10 நாள் வந்து உட்காந்து டெய்லி 1 மணி நேரம் போய் ஓட்டி சம்ஸ்காரம். அந்த 10 நாள் சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு நம்ம மெதுவா நம்ம எல்போர்டு போட்டு காரை இங்க அங்க எடுத்து ஓட்டி பிராக்டிஸ் பண்றோம். கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், சொந்தமா ஒரு காரும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். சும்மா மூச்சு விட்டா காரை எடுத்துட்டு ஓட்டி பார்க்கணும்னு தோணும். மெதுவா ஓட்டி அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணுனா கிரியாத்மனா பரிணதக. ஒரு கிரியாவோட சம்ஸ்காரம் அது என்ன பண்ணும், அந்த கிரியால உங்களை வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்க வைக்கும். நீங்க எடுத்து அந்த காரை ஓட்டி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே நேரத்துல ஞான சம்ஸ்காரக ஸ்மிருத்தியாத்மனா. ஞான சம்ஸ்காரம் என்னது, ஞான சம்ஸ்காரம்னா ஒரு காரை ஓட்டுறதுக்கான ஞானம் இருக்குல்ல,
அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சித்தத்துல போய் பதிவாயிரும். எப்படி ஓட்டணும், என்ன ஓட்டக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்ப காரை எடுத்தோன்னே உங்களை தூண்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கிரியா சம்ஸ்காரம் உங்களை கார் ஓட்ட வைக்கும். காரை ஓட்டி சீட்ல உட்கார்ந்து எப்படி ஆன் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது ஞானத்தோட சம்ஸ்காரம் உங்களை என்ன பண்ணும், வெளிப்பட்டு ஸ்மிருதி ரூபத்துல வந்து இப்படி சொன்னார், இதை பண்ணணும் அதை பண்ணணும், கார் ஓட்டுறத அழகா உங்களுக்கு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபத்துல வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்ப கர்மம் உங்களை கர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்கும். ஞானம் அந்த கர்மத்துல என்ன மாதிரி பண்ணணும்னு உங்க நினைவுக்கு வந்து நீங்க அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஆயிடுச்சா? ஞான ஆத்மனா ஞான சம்ஸ்காரக, ஸ்மிருதி ஆத்மனா ஞான சம்ஸ்காரம் ஸ்மிருதி ரூபத்துல வெளிப்படும். கிரியா சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா கிரியா வடிவில் உங்களை காரியத்துல ஈடுபடுத்தும். அதுக்கப்புறம் அந்நிய சம்ஸ்காரம் அந்நியாத்மனா பரிணதக. அந்நிய சம்ஸ்காரம் என்னது? வேற எத்தனையோ சம்ஸ்காரங்கள் இருக்கு, நிறைய விதவிதமான எல்லாத்தையும் சம்ஸ்காரங்கள்னு வச்சுங்க. நீங்க எதை பண்ணினாலும் காஃபி சம்ஸ்காரம் உங்களை என்ன பண்ணும், காஃபி குடிக்கிறதுக்கு தூண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சம்ஸ்காரம், இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டும் சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஊர் சுத்துற சம்ஸ்காரம், ஊர் சுத்துறதுல உங்களை தூண்டும். ஒரு சினிமா சம்ஸ்காரம், திரும்ப சினிமா பார்க்கணும்னு தூண்டும். இது மாதிரி எதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அந்தந்த காரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி பண்ண வைக்கும். இத்தியேவம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் அபேதேன, இந்த விதமா ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும் வேற வேற இல்லாம அபேதமாக அபேதேன ஏக விஷயத்துவேன, நான் இட்லி சாப்பிட்டதுதான் இட்லி வாசனையா பதிவாச்சு, இட்லி வாசனை தான் இட்லி ஸ்மிருதியா புத்தியில வெளிப்பட்டது. அப்போ விஷயம் என்ன? இட்லி. போகம் பண்ணின இட்லி வெளியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இட்லி சாப்பிட்டுட்டு இருக்க, இது சித்தத்துல போய் சக்தி வடிவத்துல என்னாகும், வாசனையாகும். அது புத்தியில திரும்ப என்னாகும், ஸ்மிருதி ரூபத்துல வெளியில வரும். அப்ப போகம் பண்ணதான் வாசனை, வாசனை தான் ஸ்மிருதி அப்படின்னு ஏக்க ரூபமா ஒரே விஷயம்தான் இருக்கும். இவ்விஷயத்துவேனச்ச ஏக்க ரூபத்வாத். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தரிய சப்திதா, அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரூபம்னு ஆனந்தரியம் அப்படின்னு தடையில்லாமல் இருக்கும். ஒரே விஷயம், ஒரே விஷயமா இருக்கிறதுனால எந்த ஒரு தடை இல்லாமல் இருக்கும். காரிய காரண பாவகா, இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனை வந்து காரணம், ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா காரியம். அப்போ ஸ்மிருதி வருதுனாவே அதுக்கு காரணமான வாசனை உள்ளுக்குள்ளார இருக்கும். நாங்க சொல்லுவோம், ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பண்றாரு அப்படின்னா அவரோட வாசனை அப்படின்னு. யார் என்ன எதை பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அவர் வாசனை அதை பண்றாரு, அவர் வாசனை அதை பண்றாரு அப்படின்னு. என்ன அர்த்தம்னா பண்றதெல்லாம் காரியம், அதுக்கு காரணம் வாசனான்னு ஒண்ணு உள்ளுக்குள்ளார இருக்கும். ஆயிடுச்சா? இதை வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும்போது சொல்றாரு, 3:33 3:39 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் பகவத்கீதையில எடுத்து பார்த்துக்கணும். அதை சொல்றாரு, இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதம். இந்திரியத்தோட விஷயங்கள்ல இந்திரியத்துல எல்லாம் இந்த நாக்குல வந்து பாத்தீங்கன்னா காஃபி குடிச்சு காஃபி வாசனை இருக்கு. இட்லி சாப்பிட்டு இட்லியும் பொடியும் போட்டு சாப்பிட்டு இதுல இட்லி வாசனை இருக்கு. இப்ப கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாதுன்ட்டான் டாக்டர். அந்த டாக்டர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி போய் சுகர் நல்ல பீக் போயிடும். இந்த HbA1c அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 6 தான் இருக்கணுமா. நான் எங்க அதெல்லாம் பார்த்தேன், நான் மீட்டரும் பார்க்கறதுல ஒன்றும் பார்க்கறதில்ல. திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாமே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு போனா டெஸ்டிங் பண்ணி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா HbA1c வந்து 12.6. அது வந்து பாத்தீங்கன்னா சாமி 6 தான் இருக்கணும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12.6 இருக்கு, ரொம்ப பீக் சுவாமி, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சாமி. 12.6 சரி என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட்டை விடுங்க சாமி. இட்லி சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டால வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டான் அந்த டாக்டர். வந்து பார்த்தீங்கன்னா நான் இட்லி சாப்பிட்றதுல கை வச்சாச்சு. அப்போ இட்லி சாப்பிடாம ஏங்கி போய் இந்த வாசனை என்ன பண்ணுது, இட்லி சாப்பிட்டு இந்த நாக்குல போய் அந்த வாசனை இருக்கு. இளையராஜாவோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதுல இருக்கு. நல்ல கிரீனரியா பார்க்கணும்னு இந்த கண்ணில் போய் நல்ல குட்டி பூனை, குட்டி யானை, குட்டி நாய், அப்புறம் இயற்கை பிரகிருதியை பார்க்கறது இப்போ கிரீனா, இதெல்லாம் போய் கண்ணில் போய் நிற்குது. நல்ல சாண்டல்வுட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் நிற்குது. இதெல்லாம் வந்து பார்க்குது நான் இந்திரியஸ்யார்த்தே.
இந்திரியத்திற்கு இந்திரிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராகத்வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டிருக்கிறது. முதல் வாசனை எங்க உண்டாகும்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்திரியங்கள்ல. இதுக்கப்புறம் ரெண்டாவது வாசனை இந்திரியங்கள் என்ன பண்ணும்? மனசுல கொண்டு போய் ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ற இம்ப்ரெஸ மனசுல. அதுக்கப்புறம் இந்த மனசு என்ன பண்ணும்? கொண்டு போயிட்டு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணும். இந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிஞ்சு அது அறிஞ்சதை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எங்கே போய் ஸ்டோர் பண்ணோம்? சித்தத்தில் போய் இம்ப்ரெஸ்ஸாக வாசனை ஆகிடும். அப்போ இத்தனை ரவுண்டு வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போய் அது புத்தியில் போய் சேர்ந்துடும் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, இந்த விதமாக ஆகுது, ரெண்டும் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது சப்தித்தக காரியகரண பாவகன்றது. காரியகரண பாவம்னு என்ன அர்த்தம்? காரணம், நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாடியும் என்ன இருக்கணும்? இப்போ பாருங்க, ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? முதல்ல இந்திரியங்கள் தானே காரியம் பண்ணுது. கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களோட சேர்ந்து காரியம் பண்ணுது. அப்போ இந்திரியங்கள் காரியம் பண்ணணும்னா பின்னாடி எது இருக்கணும்? கோஆர்டினேட்டர் மனசஷ்டானி இந்திரியானி, மனசு இருக்கணும். மனசு ஆலோசனை பண்ணாதான் கர்மேந்திரிய ஞானேந்திரியத்தோட காரியம் நடக்கும். மனசு ஆலோசனை பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி எது இருக்கணும்? சங்கல்பம், புத்தி சங்கல்பம் பண்ணியிருக்கணும். புத்தி சங்கல்பம் பண்ணணும்னா அதுக்கு என்ன பின்னாடி இருக்கணும்? ஸ்மிருதி வந்திருக்கணும். புத்திக்கு ஸ்மிருதி வரணும்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? வாசனை. அப்போ உங்களோட எல்லா காரியங்களுக்கும் பின்னாடி எது காரணம்னு கேட்டான்னு சொல்லுவீங்க? வாசனா. வேற எது? வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்திரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவோ நமோஸ்துதே. வாசனாத் வாசுதேவஸ்ய. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா, வாசுதேவனோட வாசனை என்ன தெரியுங்களா? மாயா. மாயைனாலும் வாசனைனாலும் ரெண்டு ஒன்று. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை தான் வந்து காரணமாக இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வைக்குது. மாயை பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். 3 குணங்களாலான மாயை பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வாசனைகள் என்ன பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, சஜாத்தியோகோ சம்பவதி. இந்த காரிய காரண பாவம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லின்ற வாசனை தான் என்னை இட்லி சாப்பிட்றதுல பிரவருத்தி பண்ண வைக்குது. டெய்லி காலையில் 4:30 மணிக்கும் சாயந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிக்கும் எனக்கு ரெகுலராக நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த காஃபி குடிக்கிறதுக்கான காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாசனை? காஃபி வாசனை உள்ளே இருக்குது. அப்போ நான் காஃபி வாசனையை வச்சுக்கிட்டு நான் ஹார்லிக்ஸுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். இட்லி வாசனையை வச்சுக்கிட்டு எனக்கு தோசை சாப்பிடணும்னு தோணாது. அப்போ ஒரே மாதிரியான வாசனை அதே மாதிரியான பிரவருத்திய ஸ்மிருதியை உண்டு பண்ணி அந்த விஷயத்தை போகம் பண்ணுறதுக்கு உங்களை தூண்டுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி. அதான் சஜாத்தியம்னு பேர். அது மட்டும் இல்லை, சம்பவத்தி ந விஜாத்தியோகோ. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாசனை இருக்கு, ஆனா வந்து வேற ஒரு காரியம் பண்றார் அப்படின்றது சம்பவிக்காது. நான் ஏற்கனவே என்ன வாசனை இருக்கோ அந்த வாசனையோட ஒத்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான காரியங்கள்ல மட்டும்தான் பிரவருத்தி பண்ணுவேன். என்ன காரணமோ? நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அதே மாதிரி என்னது? வாசனைக்கு ஏத்த மாதிரி ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு ஏத்த மாதிரி போகம். கர்மத்துல ஈடுபட்டு போகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு லாஸ்ட் நம்ம நேற்று விட்டுருந்தோம், நகி வியவதானம் சம்ஸ்காரஸ்ய. ரொம்ப கிளியரா இருக்கு. சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய அந்த வாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடைகள் இல்லை. எந்த ஒரு அப்டக்கிளும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளுக்கு இல்லை. விரூப காரிய காரித்துவம் ஆபாதயதி. விரூப காரியம் அப்படின்னா விரோதமான காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்வதாக அது ஆவதில்லை. வாசனைக்கு விரோதமா ஒரு காரியத்தையும் ஒருத்தனும் பண்ண மாட்டான். என்னென்ன வாசனை இருக்கோ அந்தந்த வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் ஒருத்தன் காரியம் பண்ணுவான். அதனால தான் சொல்றேன், இப்போ உங்களுக்கெல்லாம் சாஸ்திர சம்ஸ்காரம் ஏற்கனவே இருக்கிறதுனால தான் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? பாடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு சாஸ்திர சம்ஸ்காரம் முன்னாடி யாரும் போன ஜென்மத்துல பண்ணிருக்கல அப்படின்னா இப்ப என்ன ஆகுது? இந்த காரியத்துல நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க, பாடத்துக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. அப்ப முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் அதுதான் உங்களை பிரவருத்தி பண்ண வைக்குது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோமோ இது என்ன பண்ணோம்? பகவத்கீதையில சொல்லிட்டே இருக்கோம்ல, பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியதே யவசோபி சக. 6வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம். 44 தானே? 6:44 நேற்று கூட போட்டிருந்தோம்ல. ஆமா, 6:44.
பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியதே ஹவசோபி சக. உன்னை நம்ம முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணணுமோ அதே சம்ஸ்காரம் நம்மளை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு ஃபோர்ஸபுளா இந்த காரியத்துல வரும். வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா பிரயத்னாத்தியத இல்ல ஒரு இன்னொரு ஒரு ஸ்லோகம் இருக்கே, என்னது, தத்தோப்பி எதத்தேச்ச தத்தோ பூயக சம்சித்த குருநந்தன அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல நீங்க போன ஜென்மத்துல கொஞ்சோண்டு ஒரு சம்ஸ்காரம் ஆயிருக்கும், இந்த ஜென்மத்துல இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸபுளா அதுல ஈடுபடுவீங்க. இன்னும் நல்லா எதத்தேச்ச தத்தோ பூயா, இன்னும் எஃபர்ட்டோட அதிகமான முயற்சி பண்ணி இதுல ஈடுபடுவோம். இங்க என்ன சம்ஸ்காரம் கிடைக்குதோ இது அடுத்த ஜென்மத்துக்கு பாஸ் ஆகும். அடுத்த ஜென்மத்துல இப்ப போடுற எஃபோர்ட்டை காட்டணும் இன்னும் அதிகமான எஃபோர்ட் போடுவீங்க. இப்படியே அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னும் அதிகமாயிட்டே போகும், எக்ஸ்பர்ட் ஆகிட்டே போவார் உங்களுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்ஸ்காரத்துக்கு வியவதானம் இல்லை, வாசனைகளுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை. விரூப காரிய காரித்துவம் ஆபாதயதி நகியை தூக்கி போட்டுக்கணும். விரோதமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. என்ன காரணம் இருக்கோ அந்த காரணத்துக்கு ஏத்த மாதிரி தான் காரியமானது சம்பவிக்கும். அதுக்கு விரோதமான காரியம் சம்பவிக்காது. ததாத்வே அந்த விதமான நிலையில் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கட்டானுபவ ஜன்ய சம்ஸ்காராத். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானையை பார்த்திருக்கீங்க. நான் ஊரா போயிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ராஜஸ்தான்ல பானையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், குஜராத் பானை, ராஜஸ்தான் பானையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் காசி பக்கம் போனீங்க அப்படின்னா பீகார்ல இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா பானையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா மண்பானை பண்ற ஒரு ஃபேமிலி. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டவாத்தியம் இருக்குல்ல, டங்கடங்கடங்கடங்கன்னு தட்டுறது. மீஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்கு சென்னை பக்கத்துல, நல்ல சிவன் கோயில், அதுக்கு பக்கத்துல இருந்தாங்க. அவங்க தான் வந்து எக்ஸ்பர்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத்தியம் பண்றதுல எக்ஸ்பர்ட். கருப்பு பானையா இருக்கும். அதுக்கு நான் போய் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. மற்ற பானை பண்றதுக்கும் அந்த பானை பண்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு, நிறைய ப்ராசஸ் இருக்கு. மண்ணுல இருந்து எல்லாம் செலக்ட் பண்ணணும். கருப்பு பானையா இருக்கும் தட்டுற பானை. அதுலயே சிவப்பு பானை இருக்கு. சிவப்பு பானையில வச்சு கடன்னு அது கட்டம்னு சொல்லுவீங்களா, கட்டம் இது பண்றது. அப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கட அனுபவ ஜன்ய சம்ஸ்காராத், கட அனுபவம் பண்ணிருக்கார். நான் வந்து பாத்தீங்கன்னா பானையில தண்ணி ஊத்தி பானை தண்ணியே குடிச்சு எனக்கு பழக்கமாயி போச்சு. எனக்கு குளிர் காலத்துல கூட இப்ப கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பானை தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கும். நீங்க என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா குடத்து தண்ணியை குடிக்க சொன்னீங்கன்னா என்னால குடிக்கவே முடியாது. என்னடா அது குடத்து தண்ணியா, ஒரு வாய் கூட என்னால முடியாது. ஏன்னா பானை தண்ணி குடிச்சு அதுல இருந்து வந்து அந்த கட அனுபவ ஜன்ய, கடத்தோட தண்ணிய வந்து அனுபவம் பண்ணி அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் ஆயிருக்கு. அனந்தரம் அனுபூத ஸ்மிருதி ஆபாதேரித்யர்த்தக. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதை அனுபவிச்சது வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம். அதை அனுபவிக்காத நினைவு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது இல்லை. இப்ப எனக்கு பானைய அனுபவிச்ச ஞானம் வேற ஒரு அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்குறது இல்லை. நம்ம பானையை அனுபவிச்சது, பானை தண்ணியை அனுபவிச்சது, பானை தண்ணி வாசனையா பதிவாயி அதுதான் ஸ்மிருதிக்கு வருமே ஒழிய அனந்தரம் அனனுபூத ஸ்மிருதி, அனனுபூத்தனா அனுபவிக்காத ஒரு ஸ்மிருதி வருவதில்லை. அப்ப நான் அனுபவிச்ச வாசனை தான் வெளிப்படும். நான் சொல்றேன் 25-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7th 8th படிக்கும் போது பானையோட அனுபவம் எனக்கு இருக்கு. இந்த கட்டம் பண்றது சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது அது இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருந்தது. இப்போ உங்கள்ட்ட பானைன்னு சொல்லும் போது அது வெளிப்படுது. அடிச்சா நான் அனுபவிக்காதது ஏதாவது வெளியில வந்துச்சா? வரல. அப்ப அனனுபூத ஸ்மிருதி ஆபாதேரித்யர்த்தக, அனுபவிக்காத ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. நீங்க எதை அனுபவிச்சீங்களோ அதுதான் வாசனையா மாறும், அதுதான் ஸ்மிருதியாகவும் வரும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதோட இதாச்சா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசனைய பத்தி வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க சுவாமி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்திகோபனிஷத்துல 2வது சாப்டர். இந்த வாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கிரந்தம் படிக்க போறோம். என்ன கிரந்தம் படிக்க போறோம்? ஜீவன் முக்தி விவேகம் படிக்க போறோம். அந்த ஜீவன் முக்தி விவேகத்தை இந்த யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல ஜீவன் முக்தி விவேகம் எடுக்க போறோம்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா வாசனாக்ஷயம், மனோநாசம், தத்துவ விசாரம், இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா 3 சாதனாத்திரயம் அப்படின்னு சொல்றோம். சாதனாத்திரயம் அப்படின்னா தத்துவ விசாரம் இப்ப நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா மனோநாசம், வாசனாக்ஷயம், இந்த 3 சைமல்டேனியஸா பண்ணணும் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அவர் எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டர் யோக வாசிஷ்டத்துல உபதேசம் பண்றார். அதை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி ராமர் என்ன பண்றாருன்னா ஹனுமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்திகோபனிஷத்துல வசிஷ்டர் சொன்னதை அப்படியே இவர்கிட்ட சொல்றார். சொல்லும்போது சொல்றார், ததாஹைனம் ஸ்ரீராமச்சந்திரம் மாருதி பப்ரச்ச கேயம்பா தத் சித்திஹி சித்யா வா கிம் பிரயோஜனமிதி சகோவாச்ச ஸ்ரீராமக புருஷஸ்ய கர்த்திருத்வ போக்திருத்வ சுகதுக்காதி லக்ஷண சித்த தர்மஹா. நீங்க கர்த்திருத்துவம், போக்திருத்துவம், அப்புறம் சுகம், துக்கம் இதெல்லாம் சொல்றமே, இதெல்லாம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளா இருக்கிறது. எனக்கு டீச்சிங் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் டீச்சர் அப்படின்னு ஒரு கர்த்திருத்துவம் இல்லாம டீச்சிங் பண்ண முடியுமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார வாசனையா பதிவா இருக்கணுமா? அதான் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ண வைக்குது. ஒரு டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்றதுக்கான இது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா அவரோட டிரைவிங் பண்ண வாசனை தான் டிரைவரா ஆக்குது. நான் ஒன்னத்தை போகம் பண்றேன், போகம் பண்ணது வாசனை ஆகல, நான் திரும்ப போகம் பண்ணணும்னு எனக்கு தோணாது. அப்ப நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையும் செய்யற எல்லாமும் சுகம் துக்கம்ன்ற எல்லாமே வாசனைகளா பதிவாயிருக்கு. இதுதான் சித்தத்தோட தர்மம். அது என்னது? கிளேசரூபத்துவாத் பந்தோ பவதி. இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாசனையை பத்தி யோக சூத்திரத்துல என்ன சூத்திரம் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷா பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா? ஆமா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளேஷங்கள்னு சொல்லும் போது என்ன கிளேஷம் சொன்னோம்? கிளேஷங்கள் பஞ்ச கிளேஷாகா. அது என்னது? அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம். அடிச்சா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அவித்யான்றது, அவித்யா தான் சித்தம்ன்றது அவித்யா ரூபம். அந்த சித்தத்துக்குள்ளதான் இந்த பஞ்ச கிளேஷங்களும் உங்களுக்கு இருக்கும். அவித்யாவும் அங்கதான் இருக்கு, சித்தத்துக்குள்ளதான். அஸ்மிதான்ற அகங்காரமும் கர்த்திருத்துவ போக்திருத்துவ அகங்காரமும் அங்கதான் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சுகவாசனை, துக்க வாசனை, மரண பயம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசனா ரூபத்துல சித்தத்துக்குள்ளார இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷ ரூபம். அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷ ரூபத்துவ அது பந்தோபவதி. அதுதான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா காரியங்களையும் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம பண்ற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் இந்த சித்தத்தோட வாசனைகள் தான் இருந்துகிட்டு நம்மளை திரும்ப 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 அதையே ரிப்பீட்டேஷன் பண்ணி 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 பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம. ஆயிடுச்சா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னா தன் நிரோதனம் ஜீவன் முக்தி. எதுக்காக வரோம் அப்படின்னா அதுதான். இந்த வாசனைகளை பத்தி ஏன் சுவாமி பேசுறோம் அப்படின்னா, இந்த வாசனைகளை நிரோதம் பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும்? ஜீவன் முக்தி உண்டாயிருக்கு. அப்ப நம்ம பிரவருத்தி வந்து பாத்தீங்கன்னா இட்லி சாப்பிடணும் எனக்கு தோணாது. வாசனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரதிபக்ஷ பாவனை பண்ணி என்ன இட்லி சாப்பிடணும், ஏன் இப்படி அலையிற அப்படின்னு நான் கரெக்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு அலைச்சல் அப்படின்னு அதை கரெக்டா நியமம் பண்ணனா அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு? வாசனை வரல அப்படின்னா எந்த வாசனையும் வெளிப்படவே இல்லை. வாசனைக்கு பேர் என்னது? இம்பல்ஸ். எந்த இம்பல்ஸும் உள்ளுக்குள்ளார தோன்றவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இம்பல்ஸும் வரல அப்படின்னா எவ்வளவு சொஸ்தமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சொஸ்தமா வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வாசனைகளும் நிரோதமான நிலை, தன் நிரோதனம் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஒரு அதுக்கப்புறம் சொல்றார் ஆச்சாரியார். சரி, இந்த ஜீவன் முக்தி எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்கும் போது தத்து புருஷ பிரயத்தன சாத்தியம் பவதி. நான் அங்கங்க விட்டு சொல்றேன். 2வது சாப்டர் ஆரம்பிக்கும் போதே முக்தி கோபனிஷத்துல ஃபர்ஸ்ட் இதுலயே ப்ரோஸ் ஆர்டர் மாதிரி இருக்கு, முதல் மந்திரத்திலேயே இருக்கிறது. சொல்றாரு தத்து புருஷ பிரயத்தன சாத்தியத்துவாத் பவதி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் முக்தி எப்படி சுவாமி உண்டாகும்? நம்மளால முடியுமா சுவாமி வாசனைகளை பிரேக் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மளால வாசனைகளை என்ன பண்ண முடியும்? நிரோதனம் பண்ண முடியும். புருஷ பிரயத்தனத்தினால செய்ய முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா யதா புத்திர காமேஷ்டினா புத்திரம். எப்படி வந்து புத்திர காமேஷ்டி யாகத்தை முயற்சியோட பண்ணி
புத்திரனை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடையிறானோ, அதே மாதிரி வாணிஜ்யாதினா வித்தம், எப்படி ஒருத்தன் வியாபாரம் பண்ணி தனத்தை அடையிறானோ, அதே மாதிரி ஜோதிஷ்டோமேன சொர்க்கம், எப்படி ஒருத்தன் ஜோதிஷ்டோமம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைகின்றானோ, ததா புருஷ பிரயத்தன சாத்திய, ஆகையினால புருஷனோட பிரயத்தனத்தினால சாத்தியம் பண்ணக்கூடியதுதான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த ஜனித. வேதாந்தம் படிச்சு வேதாந்தத்திலிருந்து என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். ஸ்ரவணம் மனனம், ஞானம் நல்லா உண்டானதுக்கு பிறகு சிரவண ஜனித்த சமாதினா, சிரவணத்திலிருந்து உண்டான சமாதி, சிரவணம் மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகின்ற சமாதியினால் ஜீவன் முக்தியாதி லாபோ பவதி, ஜீவன் முக்தி முதலிய லாபங்கள் கிடைக்கின்றது. சமாதி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வாசனா தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஆயிடுச்சா? அது அப்புறம் சரி, அந்த ஜீவன் முக்தி அவஸ்தை சமாதின்னு சொன்னீங்களே சுவாமி, எப்படி உண்டாகும்? ராமரே சொல்றாரு, சர்வ வாசனாக்ஷயாத் தல்லாபகா, எல்லா வாசனைகளும் நாசமான நிலையில, அதுக்கு பேர் தான் சமாதி அப்படின்னு பேர். அப்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன லாஸ்ட் வாசனை? என்னது? சரம வாசனை, அந்நியதாக்கியாத்தி. அந்நியதாக்கியாத்தி தான் லாஸ்ட் வாசனை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தி தான். ஏன்னா அதனை ஹேபிட்டா நம்ம பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் காரியம் இது வேற, நான் வேற, இது வேற, நான் வேற, இது வேற, நான் வேறன்னு சித்தத்தை அந்நியதாக்கியாத்தி பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம்ல, அதுவும் ஒரு வாசனை. அந்த வாசனையும் நின்று போன இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதின்னு பேரு, நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அந்த சர்வ வாசனைகளும் நாசமான நிலையில அந்த சமாதியானது நிர்விகல்ப சமாதி உண்டாகுது, அதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் வந்து சொல்லிடுறதுக்கு பிறகு அடுத்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வாசனைகளை பத்தி ராமர் சொல்றார். லோக வாசனையா ஜந்தோஹோ சாஸ்திர வாசனையா பிச்ச தேக வாசனையா ஞானம் யதாவன்னைவ ஜாயதே. அற்புதமான மந்திரம். இதை வந்து அப்படியே என்ன பண்றாருன்னா விவேக சூடாமணியில ஆச்சாரியர் என்ன பண்றார், யூஸ் பண்றார். விவேக சூடாமணியில அப்படியே எடுத்திருக்காரு முக்திகோபனிஷத்து மந்திரத்தை. முக்திகோபனிஷத்து மந்திரம் இது எங்கப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் திருட்டு தான், எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட் தான். ராமர் வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டர் சொன்னதை யோக வாசிஷ்டத்துல இருந்து அப்படியே எடுத்து அனுமனுக்கு சொல்றார். இங்க சொன்னதை சங்கரர் வந்து அப்படியே விவேக சூடாமணியில சொல்றார். விவேக சூடாமணியில சொன்னதையும் இங்க சொல்றதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரே தான், வாசனை தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன வாசனை? 3 வாசனையை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே புரிஞ்சுக்கணும். என்ன வாசனை? லோக வாசனா, அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனா, அதுக்கப்புறம் தேக வாசனா. 3 வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 3 வாசனைகள் இருக்கு. லோக வாசனையா ஜந்தோஹோ, இந்த ஜந்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக வாசனையினாலும், சாஸ்திர வாசனையா பிச்ச சாஸ்திர வாசனையினாலும், தேக வாசனையா தேக வாசனையினாலும், இந்த 3 வாசனைகளாலும் ஞானம், தன்னை பத்தின ஞானம் வந்து பாத்தீங்கன்னா யதாவத்து நைவ ஜாயத்தே, நான் நிர்குண நிராகாரம், நான் பிரம்மமா இருக்கேன், ஆத்மாவா இருக்கேன் அப்படின்ற வாஸ்தவ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கு, உண்மையிலேயே உண்டாகிறது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனைகளை நீக்குனா மட்டும்தான் நான் யாருன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வந்து விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் ஒன்று வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, லோகானுவர்த்தனம் தியக்துவா தேகானுவர்த்தனம் தியக்துவா சாஸ்திரானுவர்த்தனம் தியக்துவா ஸ்வ அத்தியாச அபநயம் குரு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வச்சிருக்காரு. என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லோக வாசனை, லோகத்தோட அனுவர்த்தனம் இருக்கு பாத்தீங்களா, லோகத்தோட சேர்ந்து இருந்தோம்னு வச்சுங்க கெட்டு நாசமா போக வேண்டியதுதான். ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாஸ்திரம் படிச்சாங்களா? படிக்கல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சாஸ்திரம் படி, நம்ம தானே சாஸ்திரம் படிக்கணும், நமக்கு தானே விவேகம் வரணும். அவங்களுக்கு எப்படி விவேகம் வரும்? அவங்க சொன்னாங்கன்னு பண்ணா அப்ப அவங்க சொல்றபடி கேட்டோம்னா எங்க நிக்கணும்? சம்சாரத்துல தான் வந்து நிக்கணும். இப்ப நம்ம படிக்க நமக்கு தெரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது துக்கம், இது துக்கம், இது சம்சாரத்தை கொடுக்கும் நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தோட சேர்ந்து போகவே கூடாது. லோகானு வர்த்தனம் தியக்துவா, முதல் காரியம் லோகத்தோடு சேர்ந்து போற காரியத்தை முதல்ல நிப்பாட்டணும். 10 பேர் போறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இருந்து விலகிடணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் மோகம் மட்டும்தான் இருக்கும். கூட்டம் கூடுற இடத்துல இருக்கக்கூடாது.
லோக்கம் சொல்ற காரியத்தை பண்ணக்கூடாது. நமக்கோட ட்ராக்கே வந்து வேற. நம்ம ஆச்சரணமே வந்து பாத்தீங்கன்னா யோகியோட ஆச்சரணமும் வேதாந்தியோடைய ஆச்சரணமும் வேற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோக்கத்தோடு சேர்ந்து போறதை விட்டுட்டு லோகானுவர்த்தனம் தெக்துவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேகானுவர்த்தனம் தெக்துவா. இந்த தேகத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் பயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநியாயம் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டர் அந்த மீட்டர் இந்த நீங்க போனீங்க அப்படின்னா பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உடம்புல ஒண்ணுமே சரியா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா உடம்புனா அப்படிதான் இருக்கும். உனக்கு கிரியாட்டின் லெவல் சரியில்லை, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா B12 சரியில்லை, A12 சரியில்லை, இந்த D சரியில்லை, ஏ இல்லை, பி இல்லை, சி இல்லை, எல்லாமே வரிசையாக ABCD எல்லாம் Z வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. ஏதாவது ஒன்று குறையாதான் இருக்கும். ஏவோ பிஓ சிஓ ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கும். பயப்படுத்தி பயப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேகத்துக்கு ஜீவிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது இருந்தால் போதும். ரொம்ப தேகத்தை பாதுகாக்கிற காரியத்தை பண்ணக்கூடாது. தேகானுவர்த்தனம் தியக்த்வா, ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஆபரணங்கள் இதெல்லாம் போட்டு நல்ல பெர்ஃப்யூமு, நல்ல சோப்பு, நல்ல ஆயில், நல்ல இதுக்கு இந்த தேகத்தையே போஷாக்கு பண்ணி ஒரு மாதாஜி இருந்தாங்க. 1001 சூப் செய்வது எப்படி அப்படின்னு நேச்சுரோபதி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நாளைக்கு சாப்பிட வேண்டியதை இன்னைக்கு காலையில் உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு காலையில் சாமி, நாளைக்கு காலையில் என்ன சூப் குடிக்கலாம், நாளைக்கு மத்தியானத்துக்கு வந்து என்ன சாலட் சாப்பிட்றீங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இதாக வேற என்ன சாப்பிட்றது, என்ன சப்ஜி வேணும், நாளைக்கு ஈவினிங் என்ன செய்யலாம். அட பாவிங்களா, மனுஷங்களா நீங்கள்? உங்கள் காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதையே யோசிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றுறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை பற்றி சிந்திக்கிறது, பெர்ஃப்யூமை பற்றி சிந்திக்கிறது. இப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? தேக வாசனை அதிகமாக என்ன பண்ணும்? ரொம்ப பற்றுதல் வந்துடும். அப்ப தேக வாசனையை என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணிட்டு. இந்த ரெண்டுத்தையும் எதனால வச்சு தியாகம் பண்ணீங்க? சாஸ்திர வாசனையை வச்சுக்கிட்டு. அப்ப என்ன பண்ணணும்? சாஸ்திர வாசனையை அதிகப்படுத்த இந்த தேக வாசனையும் லோக வாசனையும் என்ன ஆயிடும்? கம்மியாயிட்டே போகும். இப்பயே பாருங்க, யாரெல்லாம் 2-3 வருஷமா பாடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்களோ லோகத்தோட உங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிருக்கும் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்டாக்டே இல்லாமல் போயிருக்கோம். நம்மளாம் மணிக்கணக்காக உட்காந்து பேசியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பேச முடியாது. இப்போல்லாம் யார்ட்டையாவது நீங்கள் பேசுனீங்க பாருங்க, என்ன விசேஷம், அப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கு விஷயமே இருக்காது. பேசி பாருங்க. இப்போ பழைய ஆளாக இருந்திருந்தீங்கன்னா கதையாக பேசியிருப்பீங்க, அது என்ன இது என்ன அப்படின்னு. ஆனால் இப்போ பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் பேசுறதுக்கே முடியாது, விஷயமே இருக்காது உங்களுக்கு. அப்போ இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மெதுவாக லோக்கத்துல இருந்து உங்களை மெதுவாக கொண்டு வந்துருச்சு. இதே மாதிரி இன்னும் அபியாசம் பண்ண என்ன பண்ணும்? தேகத்துல இருந்து மெதுவா உங்களை ஆப்ஜெக்ட் பண்ண வச்சு இது இருந்துட்டு போட்டோம், என்னவோ கர்மத்துல வந்தது கர்மத்துல போட்டோம் அப்படின்னு ஒரு உதாசீன பாவத்தை கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்ணும்? கடைசியில இருக்கிறது சாஸ்திர வாசனை. சாஸ்திர வாசனை என்ன பண்ணணும் அப்படின்னா பிணம் சுடும் தடி போல டெட் பாடியை எரிச்சதுக்கு பிறகு இந்த சாஸ்திரத்தையும் தூக்கி என்ன பண்ணணும்? அந்த நெருப்புலயே அக்னியிலேயே போட்டுடணும். அப்ப சாஸ்திர வாசனையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு தெக்துவா சாஸ்திரானுவர்த்தனம் ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. ஸ்வ அத்தியாசம்னா நான் ஜீவன் அப்படின்னு ஒன்னு அத்தியாசம் பண்ணி வச்சிருந்தோம், ஏத்தி வச்சிருந்தோம். நானுக்கு மேல நான் ஜீவன்றதை ஏத்தி வச்சிருந்தோம். அந்த ஜீவன்றதை என்ன பண்ணணும்? அபநயம் பண்ணணும், நீக்கணும். நீக்கிட்டு நான் பிரம்மமா இருக்கணும், இதான் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வாசனைகளையும் நம்ம இது பண்ணதுக்கு பிறகு இதை சொல்லியாச்சு, 3 வாசனை. அதுக்கப்புறம் நம்ம லெவலுக்கு இறங்கி வாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார். த்விவிதோ வாசனா வியூகா. 2 விதமா வாசனைகளோட போக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. எந்த மாதிரி இருக்கு? சுபஸ்சைவா சுபஸ்சதவு. அது எப்படி இருக்கு அப்படின்னா சுபவாசனை அப்படின்னும் அசுப வாசனை அப்படின்னும் 2 விதமாக வாசனைகளுடைய போக்கு இருக்கு. கதி, வியூகம்னா கதி எடுத்துக்கணும். 2 விதமா அது ஆப்ரேட் ஆகும். ஒன்னு சுபத்துல போகும், இன்னொன்னு வந்து அசுபத்துல போகும். அசுப வாசனை சுபவாசனை. வாசனா நௌகேன சுத்தேன தத்ர சேத அனுநீயசே தத்து கிரமேணாசுதே நைவ மாமகம் பதமாப்னுஹி. ரொம்ப அருமையான வாசனை சொல்றார். 2 வகை இருந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சுபம் அசுபம் அப்படின்னு. அந்த சுத்த வாசனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாசனா நௌகேன சுத்தேன,
சுத்தமான வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தத்திர சேத் அனுநீயசே, அந்த சுத்த வாசனை பின்னாடியே நம்ம போனோம் அப்படின்னா என்ன ஆகும், அத்தக சேத் அசு தத்திர கிரமேண ஆசு தேனைவ மாமகம் பதம் ஆப்னுகி. நீங்க சுபவாசனை அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்கன்னு வச்சுங்க, சாஸ்திரம் கேட்கறது, ஓங்காரத்தை ஜபம் பண்றது, பிராணாயாமம் பண்றது, வெளியில போனாவே நிஷ்காமமா எல்லாத்தையும் பண்றது, இது மாதிரி நல்ல 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 கர்மங்களையே திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அத என்ன ஆகும், தத்து கிரமேன, அது மெதுவா 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 கிரமமா ஆசு தேனைவ மாமகம், சீக்கிரமாவே நீங்க என்ன பண்ணுவீங்க, தேனையே அந்த சுப வாசனையினால சுப கர்மத்தினால மாமகம் பதமாப்னுகி, என்னுடைய பதத்தை நீங்கள் அடைவீர்கள். அப்ப அதனால என்ன பண்ணணும், சுபவாசனை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். கூடவே அதச்சேத் அசுபோ அசு 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 அசுபோபாவ, அது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அசுப வாசனையா இருந்துச்சு அப்படின்னா, அதச்சேத் அசுபோ பாவக, அசுபபாவமா இருந்துச்சு அப்படின்னா துவாம் யோஜயதி சங்கடே. அருமையான சப்தம். நீங்க அசுப வாசனை எதா இருந்தாலும் உங்களை என்ன பண்ணும், சங்கடத்துல கொண்டு போய் விட்டுரும். சங்கடம்னு என்ன அர்த்தம், துக்கத்துல கொண்டு போய் விட்டுவிடும். அது மட்டும் இல்ல, பிராக் தனஸ்த ததௌ தசௌ தசௌ பிராக்தனஸ் ததசௌ ததசோ எத்தனாத் யோஜிதவ்யோ பவதா கபே. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுத்த வாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வசமாகாமல் நீ என்ன பண்ணும், அசுப வாசனை கொண்டு போய் விடணும். பழைய அசுப வாசனை என்ன பண்ணணும், விடாமுயற்சியோட என்ன பண்ணணும், பழசு நம்ம திரும்ப திரும்ப வாசனையில இழுத்துட்டு போயிட்டே இருக்கோம், அதை முயற்சியோட வந்து என்ன பண்ணணும், அதை பிரேக் பண்ண வேண்டும். சுபாபியாம் சுப அசுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித்து. இந்த வாசனான்றது ஒரு நதி, வாசனான்றது ஒரு ரிவர், சரித்து அப்படின்னு சொல்லுது, ஒரு தண்ணி மாதிரி ஜலம் மாதிரி நதி மாதிரி ஓடுறது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப அசுபாபியாம் மார்காபியாம், இந்த நதி எந்த பக்கம் ஓடும், சுப மார்க்கத்திலையும் சுபத்தை நோக்கியும் போகும், அசுபத்தை நோக்கியும் இந்த வாசனா உங்களை லீட் பண்ணி கொண்டுட்டு போகும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பௌருஷேன பிரயத்தனேன, நல்ல புருஷ பிரயத்தனத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, யோஜனீயா சுபே பதி, நல்ல நம்ம சுபமான மங்களமான நல்ல வாசனைகள்லயே இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி. இதுக்குதான் சத் சங்கம், ஆச்சாரியரோட சகாயம், நல்ல பெரியவங்களோட சகாயம், நல்ல கிரந்தங்களோட சகாயம், இந்த சாஸ்திரத்தோடது, இந்த ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாள் ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபமான வாசனைகள்லயே பிரயத்தனத்தோடு இந்த மனசை என்ன பண்ணணும், அதுலேயே ஈடுபடுத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, அசுபேன சமாவிஷ்டம், ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அசுப வாசனைக்குள்ளார பிரவேசமாச்சு அப்படின்னா சுபேஷு ஏவ அவதாரையேத். அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, எங்க உங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிடணும், கேப்பே விடக்கூடாது. உங்க மனசு எப்பெல்லாம் ஒரு அசுபத்தை நோக்கி போகுது அப்படின்னு லைட்டா ஒரு ஸ்மெல் பண்ணினீங்கன்னா கூட, ஆஹா இது மெதுவா அசுபத்தை நோக்கி என் மனசு போகுது, இமீடியட்டா என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஏதாவது ஒரு சத்சங்கத்துக்கு எங்கேயாவது போயிடணும். எங்கேயாவது ஒரு ஆச்சாரியர்மார்களோ நல்ல ஒரு பெரிய பர்சன்களுக்கு முன்னாடி நல்ல சுத்த வாசனை இருக்கிற பர்சனோட பக்கத்துல போயிடணும். பக்கத்துல போயிட்டீங்கன்னா அது என்ன ஆகாதுன்னு அபிவியக்தி ஆகாது, வெளிப்படாது. அப்ப ஏதாவது ஒரு யோசனையை வச்சுக்கிட்டு, நான் சொன்னேன்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரஜகுணம் தமோ குணம் வருது, அப்ப நான் போய் மலையேற ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா இது மாதிரி கிரிவலத்துக்கு எங்கேயாவது போயிடணும், இல்லைன்னா க்ஷேத்ராடனம் பண்ண ஆரம்பிச்சிடணும், இது இல்லைன்னா பிராணாயாமத்தை பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கோயில்ல வந்து உழவார பண்ணின்னு யாரையாவது கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல காரியத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடணும். தனியா இருந்தீங்க செத்தீங்க, அந்த வாசனை என்ன ஆகும், மெதுவா மெதுவா அந்த வாசனை உள்ளுக்குள்ளார வந்து உங்களை அசுபத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்ண வச்சிடும். அப்போ எப்பெல்லாம் அசுபத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு போகுதோ அதை நம்ம என்ன பண்ணணும், வலுக்கட்டாயமா சுபேஷு ஏவ அவதாரைய, சுபவாசனையிலேயே நிக்க வைக்கணும். இதுக்கான சொல்யூஷன் எல்லாத்துக்கும் இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அசுபத்துல இருந்து மாத்துறதுக்கு ஈஸியான இது இருக்கு. அதுக்காக நம்ம என்ன சொல்றோம், 3 கால ஸ்நானம், 2 கால ஸ்நானம், 2 கால ஜபம், இந்த ஸ்தோத்திர பாராயணம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்ட வாசனையில போகாம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, அசுபாத் சலிதம் யாதி சுபம் தஸ்மாத் அபீதரத். நீங்க எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசுபத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை அடையுமோ
அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபவாசனையினால் அந்த சஞ்சலத்தை வந்து பார்த்தீங்கன்னா போக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு எங்கே வருது, ஆமாம் கொஞ்ச நாள் கொஞ்சம் தள்ளி படிக்கிறேன் நான். வாசனா சம்பரித்யாகா சித்தம் கச்சத்ய சித்ததாம். நம்மளோட இது வந்தாச்சு, அமணிபாவம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா மெதுவா 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 என்ன பண்ணணும், அசுப வாசனையிலேருந்து பூரணமாக சுப வாசனையே பிரவருத்தி பண்ண. சுப வாசனைன்றது என்னது, சத்துவகுணம். அசுப வாசனைன்றது என்னது, ஆசுரபாவம்னு சொல்லுவோம். நம்ம 16வது சாப்டர் தான் தெய்வாசுர விபாக யோகம் படிக்க போகிறோம். அப்போ சதா வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண காரியத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா ரஜோகுண காரியமும் தமோகுண காரியமும் இல்லாமல் போயிடும். இந்த ரெண்டு இல்லாமல் போச்சு அப்படின்னா வாசனா சம்பரித்யாகாத், கெட்ட வாசனைகள் எல்லாம் தியாகம் பண்ண நிலையில என்னாகும், நல்ல வாசனையும் என்ன பண்ணுவோம், மெதுவா மெதுவா பிரேக் பண்ணி அதையும் அபியாசத்தினால என்ன பண்ணணும், தான்லேயே நிற்கிறது மூலமா அந்த நல்ல வாசனையும் விட்டுறணும். விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சித்தம் இது எப்படி ஆயிடும்னு கேட்டினா சித்தம் கச்சதி அச்சித்ததாம். சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தமில்லாத நிலையை அடைந்து விடும். அதுக்கு பேர் என்னது, மனமற்ற நிலையை, அமணிபாவத்தை அடைந்து விடும். அமனஸ்தா ததா உதேதி, அந்த சமயத்தை அமணிபாவமானது உண்டாகிது, உதயமாகிறது. அமணிபாவம் என்னது அப்படின்னு கேட்டினா சித்தம் இல்லாத நிலை, வாசனை இல்லாத நிலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பரம உபசமப்பிரதா, அது என்ன பண்ணும் அப்படின்னா மிகுந்த மேலான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய, சாந்தியை கொடுக்கக்கூடியது அந்த அமணிபாவம். ததக பக்வ காஷாயேன நூன விஞ்ஞான வஸ்துனா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ததக பக்வ காஷாயேன, அந்த இடத்துல வந்து உங்களோட காஷாயம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, அப்படியே அனந்த கோட்டி ஜென்மங்களுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் கூட அப்படியே காரண ரூபத்தில் இருக்கும். அந்த காரண வாசனைகளுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா காஷாயம் அப்படின்னு பேரு. அப்ப சித்தம் நாசமாச்சுனாதான் அந்த காஷாயமும் நாசமாகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல வாசனை சூக்ஷ்ம வாசனையில ஒர்க் அவுட் பண்ணலாம். நமக்கு தெரியாம நிறைய சஞ்சித வாசனைகள் உள்ளுக்குள்ளார இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பேரு காஷாயம் அப்படின்னு பேரு. அந்த காஷாய வாசனைகளும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நூனம் விஜ்ஞாத வஸ்துனா, அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜானத்தினால தான், அனுபூதியினால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது நஷ்டமாகும். சுபோ அபியசௌ துவயா தியாஜோ வாசனா நௌகோ நிராதினா. ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப என்ன பண்ணணும், சுபவாசனையிலேயே அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், சுபவாசனையை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. நான் இது சமயம் வரும்போது அடுத்த கிரந்தம் ஃபுல்லா இதை பத்தி தான் பேச போகுது, நான் டீட்டெயிலா பேசுறேன். ஆமா, அதான் காரண வாசனை. ஸ்லோகம் ஆரம்பம் என்ன, விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த காரண வாசனைகள் எல்லாம் எப்ப நிவர்த்தி ஆகும் கேட்டீங்கன்னா ஆத்மானுபூதி அடையும் போது காரண வாசனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்போ வந்து காஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அனுபூத்தினால மட்டும் நிவர்த்தி ஆகும். மீதி இருக்கிறது எல்லா ஸ்தூல வாசனை சூக்ஷ்ம வாசனை எல்லாத்தையும் நம்ம இந்த சுப வாசனையை அபியாசம் பண்றது மூலமா நீக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வாசனையை நீக்கினா மட்டும்தான் ஜீவன் முக்தி நமக்கு கிடைக்க போகுதுன்னு அடுத்த கிரந்தம் நமக்கு சொல்ல போகுது. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாராயண 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 நாராயண. எந்த காரியம் நீங்க பண்றதா இருந்தாலும் பின்னாடி அது இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றா பாருங்க. ஒரு காரியம் பண்றீங்கன்னாவே அதுக்கு முன்னா நீங்க பண்ற காரியத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்மிருதி இருக்கணும். எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் பூர்வ காரியத்தோட வாசனை இல்லாம இப்ப நம்ம ஒரு காரியத்தை என்ன பண்றதில்ல. நம்மளை லீட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறது நம்மளுடைய வாசனைகள் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. நான் சொன்னல மெமரி லாஸ் ஆச்சுன்னா, மெமரி லாஸ்ன்ற ஒரு நோய் இருக்குல்ல, மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த காரியத்தை நீங்க எப்படி, திடீர்னு ஒருத்தருக்கு கார் ஓட்டுறது தெரியலன்னா எப்படி கார் ஓட்ட முடியும்? இப்போ எனக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னா நான் எப்படி டீச்சிங் பண்ண முடியும்?
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் பின்னாடி வாசனை இருக்கணும். வாசனை இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. அது ஞானமோ இல்லை அஜ்ஞானமோ ரெண்டாக இருந்தாலும் வாசனை தான். இப்போ நம்ம சாஸ்திர வாசனையை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், வேறு எதுவும் இல்லை.